தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசபக்தி என்பது திமுகவின் தேர்தல் முழக்கமல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசபக்தி அரசியல் முழக்கம் அல்ல என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி எனவும் முதலமைச்சர் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். தேசபக்தி என்பது திமுகவின் தேர்தல் முழக்கமல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் தலையெடுக்காமல் தடுக்கும் அரணாக நிற்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. தேசபக்தி அரசியல் முழக்கமல்ல என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அதுல மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பில் அமரக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொண்டனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 ஆண்டுகளாகவே எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் அல்ல, சந்திக்காத சவால்கள் அல்ல, சாதிக்காத திட்டங்கள் கிடையாது என்பன பல்வேறு விஷயங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மடல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய நலனை மட்டுமின்றி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்குல அனைத்து மாநிலங்களுக்குமான தீர்ப்பை பெற்று தந்தது திமுக என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளாக ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது என்றும், அதுவும் சட்டப்பேரவையில தெரிவித்தது போல மேலே பாம்பு கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் மதில் சுவர்கள் என்பது போல ஒரு பக்கம் மத்திய அரசு, மறுபக்கம் ஆளுநர், அதே போன்ற நிதி நெருக்கடி என பல தடைகளை தாண்டிதான் நாம் ஒவ்வொரு முறையும் சாதனையை மேற்கொண்டு வருகிறோம். அதோடு தற்போது வரை இருப்பது திமுகவினுடைய பார்ட் 1 தான். எதிர் வரக்கூடிய 2026 தேர்தலில் தான் திமுகவினுடைய வெர்ஷன் 2.0 அனைவரும் பார்க்க போகிறீர்கள் என்பது போன்ற ஒரு சவால்களை சட்டப்பேரவையில் முன்வைத்தது திமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டர்களை மனதில் வைத்துதான் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மடல்ல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த கடைசி நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட கட்சி பாகுபாடுகளின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கைகுலுக்கி தோழமையோடு நின்றிருந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சி அமைய போவது தொண்டர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதற்கான ஒரு உறுதி நிலைப்பாட்டை அனைவரும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய மடல் மூலமாக திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.